கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? ஆரம்பத்தில் முதலில் இப்படி ஒரு கேள்வி இருந்தது, கிரெடிட் கார்டு ஹராமா என்றால் அது ஹராம் தான் என்று இருந்தது. பின்பு கிரெடிட் கார்டினுடைய அந்த அமைப்பை மாற்றினார்கள், கார்பரேட் கம்பெனிகள் அதை மாற்றினார்கள். எப்படி மாற்றினாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு இலவசமா கொடுக்கிறோம், அதற்கு எந்த விதமான உங்களுக்கு சப்ஜெக்டுகளும் இல்லை, நீங்க கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு கடனை கொடுப்போம், அந்த கடனை குறிப்பிட்ட ஒரு தவணைக்குள் நேரத்திற்குள் நீங்கள் செலுத்த வேண்டும், அப்படி செலுத்தாமல் விட்டால் தான் நீங்கள் வட்டி கட்ட வேண்டியது வரும், அப்படி இல்லாமல் அந்த நேரத்திற்குள் நீங்கள் கொடுத்து விட்டால் செலுத்தி விட்டால் அப்போது நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, வட்டியில் நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஏமாற்றினார்கள். சர்வீஸ் சார்ஜ் என்று ஒன்றை உங்களிடத்தில் வாங்குவார்கள். அது கார்டு கொடுக்கும் போதோ இல்ல வருஷமோ இல்ல எப்பவோ ஒண்ணு சர்வீஸ் சார்ஜ் என்று ஒன்று வாங்குறாங்களே, இதுதான் வட்டி, இது இலவசம் என்று உங்களிடத்தில் சொல்வார்கள். ஆனால் உங்களிடத்தில் இதைத்தான் வட்டியாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இப்போது அடுத்த கட்டம் வந்து விட்டது. அது என்னவென்றால், இலவசம் சர்வீஸ் சார்ஜும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க பாட்டுக்கு நீங்க கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம், எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை, நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பயன்படுத்தலாம் என்று கொடுக்கின்றது. இப்போது இந்த இடத்தில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவன் ஒரு நிர்பந்தம், ஒரு பைலா ஒண்ணு வச்சிருக்கிறான்ல, அந்த பைலால இருந்து கிரெடிட் கார்டு எந்த மாற்றமும் அடையல. என்ன பைலா? நீங்கள் இந்த தவணைக்குள் கொடுக்கப்படக்கூடிய கடனை செலுத்த வேண்டும், நீங்க கொடுக்கலன்னா தான் நீங்க வட்டி கட்ட வேண்டியது வரும் அப்படின்ற பைலா இருக்குல்ல, இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து கிரெடிட் கார்டு எப்பவுமே மாறல. எனவே நீங்கள் அந்த தவணைக்குள் செலுத்தி விடுவீர்கள் என்றாலும் கூட நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய ஒப்பந்தம் ஹராமானது. இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, நான் செலுத்துகிறேன், எப்போ நீங்க செலுத்துறீங்க? 25ஆம் தேதிக்குள் நான் செலுத்தணும், ஒருவேளை தவறிவிட்டால் நான் அதற்கு வட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து போடுறீங்களே, வட்டி நீங்கள் போடாவிட்டாலும், வட்டி நீங்கள் இதுவரைக்கும் கொடுக்காவிட்டாலும், வட்டிக்கு நான் ஒத்துழைக்கிறேன், நான் சரி, அதை நான் சம்மதிக்கிறேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது, இந்த ஒப்பந்தம் தடை செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு ஹராமுக்கு ஒப்பந்தம் போடுகிறீர்கள். கிரெடிட் கார்டுடைய விஷயத்தில் நீங்கள் ஒப்பந்தம் இடக்கூடிய இந்த விஷயம், இந்த சப்ஜெக்ட் இருக்குது, நான் இத்தனாம் தேதிக்குள் கொடுத்து விடுவேன், ஒருவேளை தவணை மீறினால், தவறிவிட்டால் நீங்கள் என்னிலிருந்து வட்டியோடு சேர்த்து பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் தவறானது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. தவறான ஒன்றுக்காக, ஒப்பந்தத்திற்காக நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்கள். எனவே கிரெடிட் கார்டு என்பது இஸ்லாமிய பார்வையில் அது தடை செய்யப்பட்டது. அல்லாஹு ஆலம், அல்லாஹு தஆலா சிறந்ததை வழங்கட்டும். இது போன்ற சோதனைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதனுடைய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல்